இந்த உலகம் எப்படி ஆரம்பித்தது என்று பரிசுத்த வேதாகமம் எங்களுக்கு தெளிவாக கூறுகிறது. ஆரம்பத்தில் தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார். அப்பொழுது பூமி எப்படி இருந்தது தெரியுமா? வடிவமே இல்லாமல் வெறுமையாக இருளால் மூடப்பட்டிருந்தது. ஆழமான தண்ணீரின் மேல் தேவன் அமைதியாக இருந்தார். அந்த நேரத்தில் தேவன் சொன்னார், வெளிச்சம் உண்டாகட்டும். அந்த ஒரு வார்த்தை இருளை உடைத்தது. வெளிச்சம் பிறந்தது. தேவன் அந்த வெளிச்சத்தை பார்த்து அது நன்றாக இருக்கிறது என்று அறிந்தார். அவர் வெளிச்சத்தையும் இருளையும் பிரித்தார். வெளிச்சத்திற்கு பகல் என்றும் இருளுக்கு இரவு என்றும் பெயரிட்டார். இதுதான் பூமியின் முதல் நாள். பிறகு தேவன் மீண்டும் பேசினார். தண்ணீருக்கு நடுவில் ஒரு பிரிவு உண்டாகட்டும் என்றார். அந்த வார்த்தைக்கு உடனே தண்ணீர் இரண்டாக பிரிந்தது. மேலே வானம், கீழே தண்ணீர். அந்த ஆகாய விரிவுக்கு தேவன் வானம் என்று பெயர் வைத்தார். இது பூமியின் இரண்டாம் நாள். அடுத்ததாக தேவன் சொன்னார், தண்ணீர் ஓரிடத்தில் ஒன்று சேரட்டும் என்றார். உலர்ந்த நிலம் தோன்றட்டும் என்றார். அப்படியே நடந்தது. நிலம் வெளிப்பட்டது. அதை பூமி என்று அழைத்தார். நீரை சமுத்திரம் என்று அழைத்தார். அதுவும் அவருக்கு போதவில்லை. பூமியை பச்சையாக மாற்ற யோசித்தார். செடிகள், மரங்கள், விதைகள் எல்லாம் வளர ஆரம்பித்தது. தேவன் பார்த்தார், அது நன்றாயிருந்தது. இதுதான் பூமியின் மூன்றாம் நாள். பிறகு தேவன் சொன்னார், வானத்தில் சுடர்கள் உண்டாகட்டும் என்றார். அந்த சுடர்கள் நாளையும் இரவையும் பிரிக்க ஆரம்பித்தது. ஒரு பெரிய வெளிச்சம் பகலுக்கு, ஒரு சிறிய வெளிச்சம் இரவுக்கு. மேலும் எண்ண முடியாத நட்சத்திரங்களை உருவாக்கினார். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களை அவர் பூமியில் உருவாக்கினார். இது பூமியின் நான்காம் நாள். அடுத்ததாக தேவன் சொன்னார், தண்ணீரில் உயிரினங்கள் நிரம்பட்டும் என்றார். வானத்தில் பறவைகள் பறக்கட்டும் என்றார். அப்படியே நடந்தது. மீன்கள், பெரிய கடல் உயிரினங்கள், வானத்தில் பறக்கும் பறவைகள் அனைத்தையும் தேவன் ஆசீர்வதித்தார். பலுகி பெருகுங்கள் என்று கூறினார். இதுதான் பூமியின் ஐந்தாம் நாள். பிறகு பூமியில் மிருகங்களை உருவாக்கினார். ஆனால் இன்னும் ஒரு ஸ்பெஷல் அங்கே காத்து கொண்டிருந்தது. தேவன் சொன்னார், நம்முடைய சாயலில் மனிதனை உருவாக்குவோம் என்றார். அப்படியே மனிதன் உருவானான். ஆண் மற்றும் பெண் தேவனுடைய சாயலில். அவர்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டது, இந்த பூமியை நிரப்பவும் ஆட்சி செய்யவும். தேவன் பார்த்தார்,
அவர் படைத்த எல்லாம் மிகவும் நன்றாயிருந்தது. இதுதான் பூமியின் 6ஆம் நாள். இவ்வாறு படைப்பு முழுமையடைந்தது. 7ஆம் நாளில் தேவன் தமது செயல்களை முடித்து இளைப்பாறினார். அந்த நாளை ஆசீர்வதித்து பரிசுத்தமாக்கினார். இந்த உலகம் சும்மா உருவாகவில்லை. இது தேவனுடைய திட்டம். நீங்களும் ஒரு சாதாரண மனிதர் இல்லை என்பதை நினைவில் வையுங்கள். தேவனுடைய சாயலில் உருவாக்கப்பட்டவர்கள். அதை நினைவில் கொள்ளுங்கள். இந்த வீடியோவை பயனுள்ளது என்று நினைத்தால் ஆமென் என்று கமெண்ட் பண்ணுங்க. மற்றவங்களும் அறிஞ்சு கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் பல காரியங்களை இந்த சேனல்ல அறிஞ்சு கொள்ள போகிறோம். God bless you.